எல்லாருமே ஏறனா டென்ஷன் தான் எல்லாரும். அவளுக்கு காலைல உடம்பு என்னங்க எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. விடியா இல்ல ஒருத்தர் பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. ஏன் நீ கேட்க வேண்டியதானே? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப நான் கேட்டாலும் எனக்கு வாடி போடி உட்கார்ந்தீன்னு வந்திருக்கும். அப்பவே எல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு தானே இருந்திருப்பீங்க. விடியா கூல் ஹேண்டில் பண்ணு. ஏன் டென்ஷன்? இது எப்படிங்க கூலா ஹேண்டில் பண்ண முடியும்? ஒண்ணு இல்ல கமலா, இங்க பாரு நான் உன்கிட்ட பேசினா கவர்ந்தீங்களா? என்ன பத்தி பேசினா அப்படிதான் பேசுவேன். என்ன பத்தி பேச வாடி போடின்னு யார்? நான் தான் சொன்ன வாடி போடின்னு. என் பிரச்சனைக்கு வந்தா நான் வருவேன். யாரும் என் பிரச்சனைக்கு வரக்கூடாது. அப்ப என்னத்துக்கு வந்து பேசுற? என்னத்துக்கு பேசுற? நீ எங்க பேசக்கூடாது. கிளம்பு. நீ எதுக்கு என்ன பத்தி பேசுற? உங்க பேசலாம், உன்கிட்ட பேசலாம், உன்கிட்ட பேசலாம். என்ன பத்தி பேசக்கூடாது. என்ன பத்தி நீ பேசக்கூடாது. அவனுக்கு எனக்கு இருக்கு. நீ யார கேட்கறதுக்கு? இவையே வந்து பேசுறா. நான் பேசுகிறேன். நீ பேசல. இப்ப சரியா போச்சு. சொல்றீங்க புரியல எனக்கு. பிஞ்சுருனா பிரஜன் நான் உங்ககிட்ட தானே பேசுறேன். எனக்கு கமர்தீனை பத்தி பேசுறேன். நான் கமர்தீனை கூப்பிட்டு பேசுறேன்னா நான் ரம்யா தலைக்காக பேசிட்டு இருக்கேன். இவர் இதுக்கு குறுக்கால வாடா போட சொல்ல வாடி போடி சொன்ன. எங்க ரெண்டு பேரும் பிரச்சனை. சம்பந்தம் உள்ள வர கூடாது, பேச கூடாது. நான் பேச வந்தனா உள்ள. நான் பேச வந்தனா. நான் பிரஜன் கிட்ட தலைய பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ நடுவுல அடிக்க வந்தால சரியா போச்சு. நான் அடிக்க வந்தனா? அது என்னது? எனக்கு புரியல. எனக்கு எடுத்து அடிக்க வந்தா இத. நான் அடிக்க வந்தனா? ஐயோ பார்த்தமா எடுத்து அடிக்க வந்தா. கேமராக்குள்ள போய் பாரு. ஐயோ ரத்த வருது. நீ ரத்தம்தோ. வாடா வாடா. என்ன அப்படினா வேணடா கூலா. நான் வாத்தோட கூலா. இல்ல இப்படினா என்ன? திவ்யா விடு திவ்யா. என்ன பார்வதி ஒண்ணே இந்த மாதிரி ஒரு பையன் பேசினா அப்படி பொத்தி கூட்டிடுவியா? இல்ல இப்படி ஒரு பையன் பேசினா பொத்தி கூட்டிடுவியா? ரெண்டு பேரும் தாங்க. ரெண்டு பேரும் தாங்க. என்ன புரியல எனக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கூலா தண்ணி என்ன பண்றீங்க? இப்படி பேசிட்டே ஒரு பையன் பேசும்போது வளரதாங்க கூட்டிட்டு செய்யும். போவீங்களா? ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை வளரதாங்க செய்யும். யாரா தலைக்கு கிளிப் பேஞ்சிரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. புரியல. தலைக்கு கிளிப் பேஞ்சிரும். பெய்ய பாப்பா தலையில கிளிப். பெய்ய பாப்பா நீ. பெய்ய பாப்பன்ற. நீ பேசாத பார்வதி. உள்ள யாராவது ஒரு பையன் ஒன்னு பேசினா விட்டுருப்போமா? அப்படி பேசிட்டு இருக்க பாத்து நின்னுட்டு இருக்க. இப்போ என்ன பேசுற? அப்படி பொத்தி கூட்டிட்டு போற. எல்லாரையுமே ஏனுங்க அப்படி சொல்லலங்க. இது அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சண்டை. தப்பு. ஏங்க அது அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்காக தாங்க வந்தாங்க. ஒரு நிமிஷம். இப்ப பிஞ்சுன்னு சொல்ற ஜஸ்டிஃபை பண்றீங்களா? ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னாங்களா? ரெண்டு பேரையுமே தான் தடுக்கிறோம். ஆமா ரெண்டு பேருமே தான் தடுக்கிறோம். திவ்யா போயினா இதான் நீ பண்ற. நீ தான் நீ பண்ற. நீ பண்றதா நானும் பண்றேன். இப்படி என்ன சொன்ன? இப்போ போய் இரு. என்ன சொன்னா போய் இரு. சொன்ன சண்டை போற மாதிரி இல்ல இல்ல சண்டை போடல. இல்ல இல்ல போய் சொன்னல. போய் அப்படி இல்ல. இல்ல இல்ல போய்னா சொன்னா சண்டை போடல. போய்னா சொன்னா போய்னா சொன்னா என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? நான் இருக்கேன். ஃபுட்பால் மேட்ச் அது. உள்ள சொல்ற. சொல்லவே இல்ல. புரியல எனக்கு. தப்பு சொல்லவே இல்ல. நான் தப்பு சொல்றேன். தடுக்கிறத பார்த்தா அவள தப்பா வர மாதிரி இருக்குது. பிரச்சனை வர வேணாம் தடுக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு தான் நான் வரேன். இப்படி போனா பெரிய சண்டை மாதிரி சின்ன சண்டை தடுக்கிறேன். என்னடா அவ கூட உட்கார்ந்திருந்தேன். தடுக்கிறேன்டா. ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது நல்லா போங்க. என்ன போய் பேசிட்டு அப்படி இருக்கும்போது எங்க போனீங்க? அது என்ன சொன்னா? நான் அப்படிலாம் சொல்லல. கேமரால இருக்கு. போய் அப்படி கேமரால இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு பேசும்போது எல்லாரும் எங்க போனீங்க? பொண்ணு எப்படி அந்த மாதிரி பேசலாம்? கேட்க போனா என்ன பிஞ்சுருனா என்ன அர்த்தம்? நான் அவங்கிட்ட கூட பேசுறேன். நான் பிரஜன் சொல்ல முடியாது. வெளியில போய் எபிசோட்ல பாத்துக்கோ. அத பிஞ்சிரும்னா நான் சொல்ல முடியாது. நீ என்கிட்ட சொல்லு. எது வேணா பிஞ்சிரும். நான் எது வேணா பிஞ்சிரும். பேச தப்பு தான கம்ப்ளீட். அததான் அவங்க கேட்டாங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. யாரும் கூட எல்லாரும் இந்த வீட்ல நிறைய வார்த்தை விட்டான். அவன் வீட்டுல அவனே நீ பேசி நீ மாட்டிக்காத. பேசிருப்பேன். நானே போய் கூட பேசிருப்பேன். அவங்க சம்பந்தமே இல்லாம வந்து சண்டை அவங்களும் வாய் விடுறவங்க தான்.
எல்லாரும் என்ன கத்துன நீ யாரு கத்தல பேசுவோம் நடுவுல வந்து ஸ்கோர் பண்றதுக்கு பேசுறாங்க எனக்கு பிடிக்கல நான் வாக்குவாதம் வச்சு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் பேச வேண்டியது ரம்யா கிட்ட அவ்வளவுதான் அவங்க பேச நீங்க அடிச்சுப்பீங்க பிடிச்சிக்கீங்க சரியாயிடும் இதை கேட்க வேணாம் எனக்கு புரியல அப்படின்னா அதுதான் நான் இப்ப வந்து கேக்குறவங்க அமைதியா இருக்கணும் இல்லையா எனக்கு அது தெரியணும் அவ்வளவுதான் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறீங்க எனக்கு நான் போய் டென்ஷன் ஆயிதான் நான் வெளியில போனேன் அது எப்படி பேச முடியும் ஒரு பொண்ணு எல்லா டைமும் அவளே ஸ்ட்ராங்கா பாத்துப்பான்றதுனால தான் பேசாம விட்டோம் இல்லன்னா நாங்க பேசிருப்போம் அவ ஸ்ட்ராங்கா பேசுவான்னு தெரியும் சரியா நீ சில் பண்ணு விடு நீ பேசாத கொஞ்ச நேரம் பேசாத நான் அன்னைக்கே போய் சாரி கேக்குற டைம் அவ யாரு அவன் இவன் என்னைய சொல்லக்கூடாது அவன் இவன் என்னைய சொல்லக்கூடாது கால் மீ திவ்யா சரி அவங்க யாரு வந்து கேக்குறதுக்கு நான் அவளை சண்டை போடுவேன் சரி நீங்க நல்லா போறீங்க வெளில போங்க பிரதரா சொல்ற கூலா சரி நான் எனிதிங் ஹேப்பன் கூலா புது கதையா எல்லாரும் பார்த்த கதை தானே ப்ளீஸ் வந்துரு எல்லா தலைங்களுக்கும் வந்துருக்கு அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட் அங்க நடக்கும்போது என்ன கத்தினாலும் விட்டுருவீங்க இங்க வந்து ரம்யா நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ன்றீங்க நீங்க முதல்ல உங்களை பேச விட்டுருவீங்களா உங்களை ஒருத்தர் பேச விட்டுருவீங்களா அவங்க பேர் என்ன ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரவீன் ராஜ் அந்த மாதிரி பேசுனீங்களா அந்த இடத்துல ராஜையும் நான் வந்து பேசியிருக்கேன் FJவையும் நான் வந்து பேசியிருக்கேன் பேச்சா இருந்திருக்கு அவமரியாதை பண்ணிருக்கீங்களா ஏங்க அது முதல்ல யார் வார்த்தையை விட்டது அந்த மாதிரி பண்ணீங்களா யார் வார்த்தையை விட்டது திவ்யா அந்த மாதிரி பண்ணீங்களா மட்டும் தான் நான் கேக்குறேன் இங்க யார் வார்த்தை தலையா நிக்கும் போது ஏங்க வார்த்தை விடுறீங்க அவங்களுக்கு யார் முதல்ல வார்த்தை விட்டது யார் எங்க சொல்லுங்க உங்க சைடுல இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்தது உங்க சைடுல இருந்து ரியாக்ஷன் வந்தது வார்த்தை யார் விட்டது நீ இந்த சைடுல இருந்து வந்தது வார்த்தை யார் சைடுல இருந்து வந்தது அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க என்ன ஒருத்தங்க உட்காரு பேசும்போது உட்காரு சொல்றதுல என்ன தப்பு அவ பிஞ்சுருன்னு சொல்றான் கம்மிடுது என்ன ரம்யா பார்த்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே போறீங்கன்னு புரியல பிஞ்சுருன்னு சொல்றாங்க ஒரு யார சொல்லிட்டு திவ்யாவை பார்த்து கமருதுன்னு சொல்றாங்க பிஞ்சு 2 பேருமே கத்திட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஆளை வந்து நம்ம அடக்கதானே பேசிட்டு இருந்தீங்க இல்லையா அப்ப யாராவது ஒரு ஆளை அடக்கதானே செய்யணும் பேசும்போது என் வார்த்தை வாயில தவறான வார்த்தைகள் வந்துதா ஏம்மா நீங்க அது வரைக்கும் சும்மா நின்னு அதுக்கப்புறம் வாங்க பொத்தி கூட்டிட்டு போறேன் 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ரைஸ் ஆறாங்கன்னா அவங்கள அமைதிப்படுத்ததாங்க செய்யணும் போட சட்டை பிஞ்சிரும் அவள்தான் கோவத்தில் சொல்றதுதான் அது என்ன கெட்ட வார்த்தையாது ஆனா கெட்ட வார்த்தையா இப்போ போய் அப்படின்னாங்கல்ல அப்போ அது கெட்ட வார்த்தை இல்லன்றப்போ பிஞ்சிரும்ன்றது கெட்ட வார்த்தை இல்ல தானே அவ்வளவுதானே நான் மொத்தமா சொல்றேன் அந்த வார்த்தையை வச்சு விளையாடலாம் இங்க வச்சு கூடாது நான் மொட்டையா தானே சொன்னேன் அவங்க கோவத்துல போய் அப்படின்னாங்கல்ல அதே மாதிரி பிஞ்சிரும்னு நான் சொன்னேன் அவ்வளவுதான் டேலி ஆயிடுச்சு அவங்க மட்டும் சாதனாலா பேசக்கூடிய ஆள் தானே மெயினா இப்ப வந்து நீ ரம்யா கிட்ட பேசி நான் ரம்யா நான் கால குழுவேன் நான் போய் சாரி கேட்பேன் கட்டி பிடிப்பேன் அழுவேன் நான் ஏதோ பண்றேன் ரம்யா கூட அவங்க யார் வந்து கேட்கறதுக்கு எனக்கு திவ்யாவுக்கும் உனக்கும் ஏற்பட்டதை தாண்டி வந்து ரம்யா கூட பேசும்போது தான் இது நீ இப்ப வந்து முதல்ல வந்து இந்த போடி அப்படின்னு சொன்னது வந்து நீயா அவங்களா அவங்க போடா நாங்க எல்லா முன்னாடி நிக்க வச்சு போடானா நான் அமைதியாபுர ஆளா உட்கார்றா அப்படின்னு சொன்னது உட்கார்றா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப வார்த்தை யாரு விட்டது தலை தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை விட்டாங்க அதான் நான் சாரி கேட்கிறேன் ஏதோ பண்றேன் என் இஷ்டம் அது நான் யார்கிட்ட மணி கேட்கணும் பேசணும் என்ன இஷ்டம் அவங்க யார் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு அவங்களும் வாய் விட்டா நானும் வாய் விட்டேன் அவ்வளவுதான் அவங்க பிரச்சனைக்கே நான் போறது கிடையாது அவங்க பக்கமே நான் தலை வச்சு பறக்குது கிடையாது வந்து நடுவுல வந்தாங்க திவ்யா அவங்க தான் நான் துண்டிக்கிறேன்னு அவங்க தான் வந்து கட்டினாங்க பேட்ச் வந்து கேட்டா வந்து எதுனா ஒரு தலைய வந்து இப்படி அவமதிச்சிருக்க கூடாது அப்போ அவள் கால்ல விழுந்தானே எப்ஜே கால்ல விழுந்தானே சாண்ட்ரா அக்கா கால்ல விழுந்தானே அப்போ அவமதிக்கலையா தலைய
ஃபேவரா இருக்கும்போது யாருக்கு சண்டை நடந்தாலும் அவங்களுக்கு தான் பேசிக்குவாங்க. அவங்க சண்டே அவங்க தான் வந்து பார்க்கணும். நான் இல்லன்னு சொல்லல. இப்படி ஓபனா அட்ரஸ் பண்ணும்போது நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும்? வார்த்தைகளை சொல்றேன் நானு. வார்த்தைகளை சொல்றேன். வார்த்தைகள் தப்பா போனா கேட்கதான் செய்வோம். அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கிட்ட இப்போ சாண்ட்ரா கால்ல வந்து எப்ஜே விழுந்தா, தலையாகமா விழுந்தா, நீங்க அமைதியா இருந்தீங்களா? அப்போ நீங்க பக்கத்துல வந்து சொல்லலையா? சொல்லலையா? சாண்ட்ரா வந்து தலை அவமதிக்கல. தலை வந்து சாண்ட்ரா ஏதோ ஒன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துக்கு தான் அவர் கால்ல விழுந்தாரு. எப்ஜே நான் என்ன சொன்னேன்? ஏன்டா கால்ல விழறேன்னு என்னோட முடிஞ்சிச்சு. ஒழுங்கா பாத்துட்டு வந்து பேசுங்க. நான் உங்க கேக்கல. நீ தலையாடல. நீ தலையாடல. அப்ப அவமதிச்சாங்கல்ல. இப்போ அவமதிக்கல. சாண்ட்ரா அவமதிக்கல. ஏங்க பாயிண்ட் தப்புங்க. சாண்ட்ரா அவமதிக்கல. நான் பேசிட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துல நின்னு ஒரு இடத்துலயும் நான் சொல்லல இது என்னோட. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு இடத்துலயும் நான் சொல்லல அது என்னோட பாயிண்ட்னு சொல்லி நான் வந்து கமலாவா பேசியிருந்தா எங்க டீமுக்குள்ள நாங்க இப்படி பேசணும் பாரு எனக்கு சொன்னாங்க இந்த பாயிண்ட். அப்பனா இது தப்பு தானங்க நான் பேசியிருப்பேன். நாங்க கமலாவா பேசல. என்ன கூப்பிட்டு தலையா அட்ரஸ் பண்ண ஒரு நிமிஷம் என்ன தலையா அட்ரஸ் பண்ணாங்க. நான் அப்போதான் சொன்ன தவிர இந்த பாயிண்ட் நானா யோசிச்சு சொல்றேன்னு கூட நாங்க மென்ஷன் பண்ணோம். இந்த பாயிண்ட் தப்புனா அப்ப இது பாயிண்ட் இல்ல அவுட். அது என்ன நடந்ததுனே தெரியல. சாரி ஐம் சாரி. சொல்லுங்க. அது சரிதான் இதுவும் சரிதான். நீங்க அது தப்புனா இதுவும் தப்புதான் அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்ன நடந்ததுனே தெரியாம அதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்து நீங்க கூட உட்கார்ந்து தான் பேசிட்டு இருந்தீங்க. இவன் ஏஞ்சி நின்னா இவன் நின்னா எல்லாரும் நிப்பாங்க. நான் அதனாலதான் சொன்னேன். நான் நார்மலா எப்பவுமே பேசுறதுதான். நான் இப்ப கத்தி கோவமா பேசுறதுனால அவனை சொன்னேன் உட்கார்றா அப்படின்னு. அதுல ஒரு தப்பு கிடையாது. அவன் நிறைய டீம்ல இருக்கிற பொண்ணுன்னு கூட நீங்க பார்க்காம ஆஸ் எ தலையா நான் அந்த இடத்துல நிக்கும் போது நீங்க எப்படி அவமானம் இது பண்ணலாம்? கிடையாதுங்க. எனக்கு நடக்காத அவமானமா ரம்யா? எனக்கு நடக்காத அவமானமா? இந்த வீட்ல எத்தனை பேர் சேர்ந்து வந்து என்னை பண்ணிருப்பாங்க. எனக்கு நடக்காத அவமானமா? இது எல்லாருக்குமே நடக்கிறதுதான். ரம்யா பார்வதிக்கு நடந்த ஒவ்வொருக்கு நான் கேட்டிருக்கேன். பார்வதிக்கு நடந்த பிரச்சனைக்கு யார் வரட்டாலும் நான் வந்து கேட்டிருக்கேன். அவங்கள விடுங்களா? நான் இங்க கிரெடிட்டுக்காக நான் இங்க வரல. என்னுடைய பிரச்சனை என்னன்னா இதே விஷயத்த நான் பேசும்போது இதே கண்டஸ்டன்ஸ் யாருமே அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் அந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்வதிக்கு பிரச்சனை நடக்கும்போது நான் அட்ரஸ் பண்ணிருக்காரு. ரிமெம்பர் கண்ணில் அடிபட்டப்போ எல்லாரும் நான் பேசினேன். இங்க பாருங்களேன். எது பேசினாலுமே நம்ம பேசினது எப்படி பார்த்தாலுமே பதிவாக தான் செய்யுது. ஓகேவா? நான் இங்க காமன் ஏரியால சொன்னது இதே விஷயத்த நான் பேச வரும்போது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எல்லாரும் போயிடுறீங்களே அதுக்கு தான் நான் ரியாக்ட் பண்ணேன். ஓகேவா? இது என்னுடைய ரியாக்ஷன். நான் எது ஃபர்ஸ்ட் பேசினேன்றது இங்க இருக்கிற கேமராவுக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கிரெடிட் கேட்கறதுக்கோ அந்த மாதிரி வேலை எனக்கு பண்ண தெரியாது. நீங்க பண்ண நான் என்ன பேசணும்ன்றது எனக்கு என்னமா வந்தது? நான் கேம் தனியா ஆடிட்டு இருக்கேன். எனக்கு அவங்களுடைய ஒபினியனை வைக்கிறாங்க. நான் என்ன ஃபுல்லா என்ன பேச விடவே இல்ல. அதுக்குள்ள நீ வாடா போட பிரச்சனை போயிடுச்சு. நான் இதான் பேசுறேன். இரு தயவு செஞ்சு பேசுவோம். நான் கிளியர் பண்றேன். ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் நான் எதுக்கு உட்கார்றாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு நிமிஷம். நீ வாடா போடா கூப்பிட்டதுக்கு அவனுக்கு கோவம் வரல. அவன் சொல்றதுக்கு உனக்கு கோவம் வரல. நீ சொன்ன செயலுக்கு தெரியுமா? அது 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 தப்பா சொல்ல. தப்பா சொல்ல எனக்கு நான் அந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருந்தேன் வினோத். சீரியஸா அததான் அவன் சொல்றான். அததான் அவனுக்கு கோவம் வந்தது. நீ வாடா போடா கீடா போடா அது உன் ஃப்ரெண்டுங்க நீ எப்படிடா பேசுறீங்க? ஏங்க யாருமே ஏஞ்சி நிக்கலங்க. இவர் மட்டும் நின்னாரு. அதான் உட்கார்றாங்க. நீ ஃப்ரெண்டா சொல்லிருக்க. நான் அந்த மூட்ல இல்லங்க. நான் வீட்ல இருக்கேன். நீ ஃப்ரெண்டா சொல்லிருக்க. கமரி அன்பா சொல்லிருக்க. நீ எல்லாம் ஓகே. அந்த சொன்ன விதம் அவனுக்கு பிடிக்கல. அதான் நேத்து வந்து உங்களுக்கு ஏன் சொன்னதுக்கு யார சொன்ன அப்படி நீங்க ஆரம்பத்துல இருந்தே அது மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எல்லாரும் வேலையை ரிசைன் பண்ணது இதுக்கான காரணங்கள் எதனால ஒருத்தவங்களுடைய ஆட்டிட்யூட்னால தான் நம்ம வந்து பண்றோம். அதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லாரும் நார்மலா தான பேசுறோம்.
ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தவங்க பேசுற ஒரு தொனி, அவங்க பண்ற ஒரு பாடி ஆக்ஷன், இந்த விஷயங்கள்ல தானே நம்ம அஃபண்ட் ஆகுறோம். அவங்க வேலை வாங்குறதுக்காக கிடையாதுல்ல. அப்ப அவங்க பண்ற ஒரு ஸ்டைல்ல தானே நமக்கு ஹர்ட் ஆகுது. லைக் அவங்க பண்றதுல தானே நமக்கு கடுப்பாகுது. ப்ராப்பரான மிஸ்கம்யூனிகேஷன் மச்சான். நான் பேசுறேன் ஒரே நிமிஷம் ஒண்ணுமே இல்லடா. அவ வந்து என்ன சொல்ல வந்தானா, நீ ஓகே நீ பேசுறது ஓகே சரி பாரு, ஆமா பாரு சொன்னதுதான், ஆமா இதுதான் நாங்க டீமா டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லி அது முடிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் தான். நான் வந்து கிரெடிட்ஸ் இப்போ இவங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து எனக்கு ஒரே என்ன அப்படி என்ன புரியல. அவ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை தானே, என்ன ஆகி போச்சாங்க? ஏன் இன்னைக்கு காலையில சுபிக்கு ஏதோ ஒரு சுபியை வந்து விஆர் அழுக விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க கேட்க போனீங்க தானே? கெமி அன்னைக்கு அடிக்க போனாருங்க அவரு. நீங்க தானே இருந்தீங்க. கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், நீ என்ன சண்டை வேணாலும் போடு, உன் கருத்தை எடுத்து வை, அண்ணன் வார்த்தை விடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எல்லா டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு சாரி பூரினா எனக்கு புரியலையே. எங்க கெமிய லிட்டரலா நீங்க அடிக்க போனாருங்க. என்னன்னா நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். மாதிரி ஒரு பாயிண்ட்க்கு மேல எந்திரிச்சு நான் வெளியில வந்துட்டேன். இது தப்பு. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 4-5 பேர் குடும்பம் எந்திரிச்சு அடிக்கவாடி வந்தேன். என்னை அந்த மாதிரி பண்ணிருக்காரு முன்னாடியே, அங்க வச்சு அடைச்சது. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப நான் அவர்கிட்ட நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன். சொன்ன பாரு பக்கத்துல இருக்கப்ப இங்க பாருங்களேன், அது ஒரு ஆதங்க சொல்றது. நீ எந்த பீக்ல இருந்த நான் சொல்றேன் பாரு. அப்ப நான் சொல்றேன் இந்த வீட்ல இருக்கும்போது என்ன பேச விட மாட்டேங்கிற, உனக்கு பேச விட மாட்டேங்கிற. ஏங்க இது ஆப்வியஸ்லி ஒருத்தவங்க அவங்கவங்க ஃபீல் பண்றத நீங்க வந்து ஷேர் பண்ற ஒரு ஜெனரிக்கான விஷயம் தான். ஓகேங்களா? ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் பேசுறது ஜெனரிக்கா ஆகாது பாரு. ஏங்க இந்த வீட்ல பின்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாரு? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த மொமெண்ட்ல நீ உன் ஃபேஸும் இப்படி இல்ல, உன் பாடி ஆக்ஷன் இப்படி இல்ல, எதுவுமே அப்படி கிடையாது. நீ டு த பீக் போயிருந்த, அடுத்த பீக் அங்க போறப்ப அவன் பேசுறப்பதான் ரியாக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ல நான் கூப்பிட்டா வரல, அவன் கூப்பிட்டா வரணும்னா ஆமா தலை கூப்பிட்டா வந்துதான் ஆகணும். அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்? தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது நான் இந்த இடத்துல வந்து அத சொல்ல தாங்க செய்யறேன். என்னைக்கு தலையாய் கூப்பிடுறியோ நீ சொல்வாங்க. நீ கூப்பிட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கோம். கிடையவே கிடையாது. நீ கூப்பிட்டவங்களுக்கு ஒரு ட்ரிகர். நான் தலையா இருந்தப்ப பாருக்கு ஒரு பிரச்சனை, கூப்பிடுங்க எல்லாரும் கூப்பிட்டோம். ஒருத்தர் வந்து கூப்பிட்டு நான் தானடா அரோரா பத்தி பேசணும். நீ எல்லாரும் வந்து நான் கூப்பிடல, அரோரா கூப்பிட்டு நீ எல்லாரும் வந்து சொன்னா நான் தான் வந்து கூப்பிட்டேன். இல்ல நீ தான் சொன்ன எல்லாரும் வந்தாதான் வருவேன். உனக்காக எல்லாரையும் கூட்டி வந்து உட்கார வச்சேன். இப்படி எகிரிட் வருங்க. மைக் எத்தனை தடவை நீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன். எதுக்கு நீங்க பேசுறீங்க? பிரச்சனை கிடையாது. 2 பேர் போறீங்க. இங்க எத்தனை பேர் 3 பேர் கையை தூக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மீறிட்டு எந்திரச்சு ஒருத்தவங்க பேசுவாங்கன்னா என்னங்க இருக்கு? எங்க சுபி நான் சொல்றேங்க. சுபி ஒரு நிமிஷம் இரு சுபி. நீ கேட்டிங்களா இல்லையா? சுபி கையை கீழ போட. அவ பேசணும். அவ பேசி முடிக்கட்டும். அவ வந்து ஓவர்லாப்ல வந்து ஆர்கியூ பண்ற மாதிரி பேசுறா. அந்த மாதிரி தான் விடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நிஜமாவே இல்ல நானும் சுபியை சொன்னேன். சுபி இரு சுபின்னு. அக்கா எனக்கு தலை பேசட்டும், கண்டஸ்டன்ட் பேசிக்கிட்டோம், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தேன். சரி திருப்பி எல்லாரும் பார்த்தா ஒரு டிவி சீரியல் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருந்தா எந்த விதத்துல எல்லா டைமும் ஒத்துக்க முடியாது. இதுக்கு வந்து இதுக்கு மேல ஒரு விஷயத்தை அவன் வந்து தலை குனிஞ்சு எப்படி நிக்க போறான்னு தெரியல. சனிக்கிழமை சமத்தியா வாய் விட்டுருக்கு. என்னால முடியாது. இத நான் வந்து இல்ல நான் சோறு திங்கிறான்னு கேட்டிருக்கப்பவே எடுத்துட்டு போக வேண்டியது. அது வேற ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போகாம விட்டுட்டு நானு இந்த விஷயத்தை நான் அப்படி விட முடியாது. என்னால என்கிட்ட ஒரு தடவை 2 தடவை கிடையாது. யாரையும் விட சொல்ல. எந்த பொண்ணு பேச போனா என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அண்ணா அது என்கிட்ட நான் பயந்து உட்கார்ந்து அலற பொண்ணும் பயந்துட்டு தப்பு போய் தொட்டேன்னா நீ நினைக்காத அவனை சால்வ் பண்ண கிடையாது. டேய் ட்ரிகர் ஆவாரா, வார்த்தை விடாதா, வேணாடா, தண்ணி குடுறான். நான் அத நீ எனக்கு 100% எனக்கு அதான் 100 வாட்டி சொல்லியாச்சு வார்த்தை விடாதன்னு. 100வது நாள் வரைக்கும் ஒரு நிமிஷம். நீ எத்தனை தடவை உனக்கு என்ன 50 நாளா தெரியுமா அரோரா? நான் 1 இயரா ப்ராஜெக்ட்ல சொல்லாத நாளே கிடையாது. என்னென்ன பேசிருக்கான் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு அண்ணா அப்ப நான் 1 இயர் அவ்வளவு சொல்லிருக்கேன்னா இவ கூட 2 வருஷம் வேலை பார்த்திருக்கா. பேசாத வார்த்தை விடாதன்னு சொல்லிருக்கீங்களா? ஏய் ஷூட்டிங் ஸ்பாட் என்ன நடந்திருக்கு தெரியுமா? சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா அவனால? அரோரா சும்மா அதெல்லாம் கிடையாது. அரோரா நான் இங்க இருந்து எவிக்ட் ஆகி போற அன்னைக்கு கம்ருதீனுக்கு என்ன சொன்னேன்? வார்த்தை விடாதீங்க கம்ருதீன், அதனாலதான் உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது கான்வர்சேஷன்னாலே அதனால அது ஏன் உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ற மாதிரி வச்சுக்கணும், வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறோம். டிஸ்ரெஸ்பெக்ட்ன்றது எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். பட் நாங்க வந்து அந்த இன்டென்ஷன்ல பண்ணல. அந்த இன்டென்ஷன் தான் வேணாம். இப்ப அத பத்தி பேச வேணாங்க. இப்ப வேற ஏதாவது பேசினா நாம ரெண்டு சண்டை போற மாதிரி இருக்கும். வேணாம், ஃப்ரீயா விட்டுரு. வேணாம். டன்.
It was not the intention. எனக்கு தண்ணி கில்லுனா கில் தண்ணி பாட்டில் போட்டு எடுத்தான். அப்படியே மொத்தம் என் பக்கம் திரும்பிடுச்சுல்ல. இப்ப எனக்கு இந்த பிரச்சனை தேவையா? எனக்கு என்னடா பிரச்சனை? நான் தனியா நல்லா விளையாடிட்டு இருக்கேன். அதுல இந்த அம்மா வந்துட்டாங்க நடுவுல. நான் இந்த அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப என் பிரச்சனை எதுக்கு வராங்க? எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, நாங்க பேசிட்டு போறோம். இல்ல மச்சான், அவங்க தனியா கேம் விளையாடி, நீ கேம் விளையாடிட்டு இருக்க. ஒரே நிமிஷம் மச்சான், நீ தனியா விளையாடுற. இல்ல மச்சான் சொன்னாங்க மச்சான், நீ இவ்வளவு தூரம் நீ பேசுறப்ப நான் அமைதியா கேட்டேன். நான் கேக்குறத கேக்குறேன். நான் அந்த பிரச்சனை, நீ தனியா விளையாடு, குரூப் விளையாடு, கேங் விளையாடு, 2 பேர் சேர்ந்து அது யாருமே கேட்க முடியாது. அது உன்னோட கேம், அது அவங்களோட கேம். இதை கேட்கறதுக்கு யாரும் ரைட்ஸ் கிடையாது. ஒரு பொது சபையில இருக்கப்ப அவங்க சொன்னப்போ உனக்கு டிகர் ஆச்சுங்கிறப்ப அதே டிகர் தான் அவங்களும் பேசியிருக்காங்க. அந்த ஃபேக்டுக்குள்ள திருப்பி எப்படி அவங்க சொல்லணும் வராது. உனக்கு ஒரு பாயிண்ட் டிகர் ரைஸ் ஆகும், டிகர் ரைஸ் ஆகும். ஆமா, நான் சொல்றேன். இத்தனை பேர்கிட்ட கத்தி நான் பேசுறேன். நான் அந்த பீக்ல இருக்கு. அந்த பீக்ல இருக்கும்போது என்கிட்ட நீங்க இப்போதானங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்க சாஃப்ட்டா பேசலாமே. ஏன் தலை கத்துறீங்க? கத்தாதீங்க தலை நீங்க சொல்லிருக்கலாமே. எடுத்தோன்னு என்ன மச்சான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன சொல்லு மச்சான். அந்த அவங்க கிரெடிட்ட நீங்க திருடுறீங்க. எடுத்தோன்னா உட்கார்றான், எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கும் போது உட்கார்றான்னு சொல்ல மச்சான். ஃபர்ஸ்ட் நீ எடுத்தோன்னா அந்த வார்த்தை இல்ல, அவ கிரெடிட் பாரு பேசின கிரெடிட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ உட்கார்றா. அதான் நான் சொல்றேன். ஒரு மாதிரி போச்சுடா. நான் என்ன நான் இப்பயும் சொல்றேன், இவன் வந்தான் ஒரு சும்மா ஒரு கருத்தை சொல்ல வைக்க முடியலன்றதுனாலயே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. பாருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வந்துட்டான். எங்க எல்லாத்துக்கும் தலை ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. தலை கூட இவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ் நடக்குது, சண்டை போட்டுட்டு இருக்காரு. எந்த கோ கண்டஸ்டன்ஸ்க்கு வேணா ரைட்ஸ் இருக்கு போய் பேச. எப்படி இவனால பார்வதிக்கு சம்பந்தமே இல்லாம இவன் தான் சொன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. யார் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன? இவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா இல்ல என்னன்னு பேசுன? ஜெனரலைஸ். அன்னைக்கு நீங்க அங்க பண்ணது தப்புனா சரினா, அன்னைக்கு நீங்க அவங்க பண்ணும்போது தப்புன்னு சொன்னீங்களே, அப்ப இன்னைக்கு நீங்க பண்ணது தப்பு தான் சொன்ன தவிர நீங்க பண்ணது சரி, எங்க டீம் பண்ணது தப்புன்னு நான் சொன்னேனா? இல்ல இதெல்லாம் என்னோட பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணனா? அதுக்கெல்லாம் போவே இல்ல. இதே விஷயத்தை நான் பேசும்போதுமே நீங்க ஏன் இந்த ரெஸ்பாண்ட் பாரு இப்ப சொல்றல பாரு, நான் இப்ப பேசுறத கேட்கணும் அவசியம் இல்ல பாரு. ஆனா அது என்ன வேலிடிட்டி ஒன்னு இருக்குல்ல. லிவிங் ஏரியா எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க, எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க. நான் கூப்பிட்டா வரது வேற, அதுதான் தலன்னு வச்சிருக்காங்கல்ல. பாயிண்ட் அட்ரஸ்ல ஒன்னு இருக்குல்ல பாரு, ஒரு கிரெடிட் வேற இருக்கு. ஆமா டெஃபினெட்லி எனக்கு தெரியாது இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நான் யோசிக்கல. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜி வேற பெரிய பிரச்சனை இப்ப கத்த போய் அந்த கிடையாது. எனக்கு சீரியஸா அந்த மாதிரி நான் ரம்யா ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ரம்யா வந்து FJ ஓட இது ஆமா நான் தான் என்டர்டெயின்மென்ட் ஹெட்டா இருந்தேன் அப்படிங்கறப்போ என்டர்டெயின்மென்ட் ஹெட்டா இருந்தேன் அப்படிங்கறப்போ இந்த பாரு ரம்யா, நீ கேட்டு தான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு விஷயம் ரம்யாவா பேசுறீங்களா? சரி தலையா நீ கேட்டு தான் ஆகணும். ஓகேவா? தலையா பேசுறீங்களா? பேசுங்க. ஏதோ ஒரு இதுல வந்துட்டு இந்த ஐடியா வந்து சுபிக்ஷாவோ யாரோ என்டர்டெயின்மென்ட் மேனேஜரா போடலாம். சுபிக்ஷா இல்ல, அன்னைக்கு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். FJ வந்து கார்னிவல் மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி போயிட்டாரு. ஒரே ஒரு கார்னிவல் பண்ணலாமா ஒரு ஐடியா சொல்லிட்டு அமித் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? பேசுறா வீக்கெண்ட் எபிசோட்ல இருங்கடா கொஞ்சம். ஏன்ட்ட டிகர் ஆகாது. இப்ப நானும் பொறுமையா பேசுறேன். நீ சொல்ல ஆமா பொறுமையா பேசுறான்னு சொன்னேன். நிறுத்துக்கும் பொறுமையா பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு மச்சான். எனக்கு ரெண்டு காது தான் இருக்கு. நீயும் கேட்கணும், அங்கேயும் கேட்கணும்னு முடியாது. அவங்க பேசுறாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. தலை தான் நானு. எனக்கு இருக்கிறது ரெண்டு காது தான். வச்சு அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இது வச்சு மாத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஆனா கடைசியில வந்து அவனே வந்து ஃபீல் ஆகத்தான் செய்யும். அது சின்ன ஒப்பீனியன். இந்த பாடியில கொடுத்தேன், வேற எந்த பாவமும் நான் பண்ணல. ஒப்பீனியன் கொடுத்தேன். அதுக்கு உக்கற அப்படின்னா இவ்வளவு பேர் சொல்லி உக்கறனா எனக்குன்னா இதுல இருக்கு. நான் அஃபெண்ட் ஆகதானே செய்வேன். பண்ணிட்டாங்கல்ல, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு இதுல? எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்க இல்லையா உனக்கு? இப்போ ஒருத்தங்க ஓகே இது வந்து ஒப்பீனியனா நார்மலா காமனா பேசணுமே, நான் ஒரு பாயிண்ட் பேசுறேன் உக்கார அப்படின்னா எனக்கு என்ன? முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா விடுவாங்களா? நீ முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, நான் சொல்றேன். உட்கார்றான்னு சொன்னேன். உட்கார்றான்றது வந்து நான் டோன் சத்தமா இருந்தது. நான் எல்லார்கிட்டயும் கேக்குறேன். ஏய் உட்கார்றான், ஏய் உட்கார்றான்னு சொல்றேன். உட்காருடா உட்காருடா உட்காருடா.
உங்க எல்லாருக்கும் நான் வந்து எனக்கு அப்படி தோணல. தப்பா சொல்ல கத்தல. ஆனா அது மனுஷங்க எல்லாரும் அது வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த இடத்துல போய் நில்லுங்க. அதுதான் அந்த இடத்துல பேச போறடா. எனக்கு தெரியாம தப்பா தோன்றுச்சு. மேல மன்னிச்சிருங்க. அவங்க வந்து அப்படிதான் சொன்னாங்க. நார்மலா சொன்னாங்க. புரியுதா இல்லையா உனக்கு? நார்மலா சொன்னாங்க. இப்ப நீ பண்றது என்ன? இப்ப அப்புறம் பேசல. நார்மலா தான் நானும் சொல்றேன். உட்காரா நீ பேசிருக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். யாராச்சும் நின்னு பேசுறாங்க. யாராச்சும் நின்னு பேசினாங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன் சுபிக்ஷா. இப்ப உன்னோட பேச்சுக்கே வரேன். சின்ன பொண்ணு 24 வயசு. அந்த பொண்ணுக்கு பிசிக்கலி மென்டலி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு நிமிஷம். நான் எனக்கும் 25 வயசு தான். நான் அந்த இடத்துல நின்று இத்தனை பேரை மெயின்டைன் பண்றேன். எனக்கு பிசிக்கலி எனக்கு இங்க ஹர்ட் ஆகாதா? நான் பேசுறேன் தலையா. எல்லா டென்ஷனும் என் மண்டல இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து தான் பேசுறாங்க. இன்னத்துக்கு அது நீ ஏமாந்தா காட்டணுமா? என் क्वेश्चन அது நீ ஏமாந்தா காட்டணுமா? அமிதா நான் அதுக்கு நான் தான் தகை தூக்கா. டேய் இதுல தக்காளி அந்த சிஸ்டர் ஏமாந்தா காட்டணும்ல? எனக்கு புரியல. எனக்கு புரியல. இது திருப்பி அங்க போறப்ப திருப்பி என்ன உள்ள எடுத்துக்கிட்டு தான் கேக்குறா. அவளுக்கு பேசிட்டு இருக்கா. நீ ஏன் உள்ள வரணும் நான் கேக்குறேன். குடுக்குற மாதிரி பேசுனியா? அது முடிஞ்சு போச்சுல மச்சான். சபையா பேசு மச்சான். ரெண்டாவது சபை சொன்ன மச்சான். இங்க வந்த ரெண்டாவது எடுத்து பேசுறா. தப்புடா. இனிமேல் தலையா இருக்கப்ப என்கிட்ட அப்படி அட்ரஸ் பண்ணா சொல்லிடு. இப்ப சொல்லிட்ட இனிமேல் பேசுனா அதை கேட்பாங்க. கத்துனா எக்ஸ்ட்ரா எகிரிங் கத்துறாங்க தானா? ஆமா மச்சான். அமைதியே கேக்குது. இது நான் பாரு இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே டோன் டிஃபரன்ஸ் ஆகுது பாரு. நம்ம எப்படி பேசலாம்? இல்ல மச்சான். இப்ப நான் கத்துறேனா அவங்களும் கத்துறாங்க தானே? இந்த பால் ஏதோ யாரோ ஓபன் பண்ணிருக்காங்க. இவருக்கு போடணுமா? யாரோ ஏதோ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இங்க. மத்தியானம் திவ்யாவும் கனியும் எதுக்கு எனக்கும் தரல. அவங்க ரெண்டு பேரும் நான் கேட்டேன். எங்களுக்கும் கிடைக்கல. யாருக்குமே கிடைக்கல. இது என்ன பால்? காஃபி குடிச்சாங்க. நான் குடிக்கல. ஐயா ஈவினிங் யாருக்கும் பால் போடல. இன்னும் ஈவினிங் காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இந்த பால் எடுத்து வச்சிருங்க. யாராச்சும் எமர்ஜென்சி. அது எம்டி பால். அது எந்த பால்? என்ன இது மத்தியான பால்னு புரியல. ஒவ்வொரு பிரச்சனையா முடிக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையா முடிக்கலாம். அத கேக்குறேங்க. அத கேக்குறேன்ல. அத கேக்குறேன்ல. உங்களுக்கு தானே கேக்குறேன். அத உங்களுக்காக நான் கேக்குறேன். என்ன சும்மா வந்து கத்திட்டு இருக்கீங்க? அவங்கள கேட்டு போடணும் அவசியம் இல்ல. எனக்கும் கத்த தெரியும். அவங்கள கேட்டு போடணும் அவசியம் இல்ல. அவங்கள கேட்டு போடணும் அவசியம் இல்ல. அவங்கள கேட்டு போடணும். அது ஓகே. எடுக்க வேணும். காப்பி எடுக்க வேணும். நீ கத்தாதீங்க. எடுக்க வேணும் காப்பி. எடுக்க வேணும் காப்பி. எடுக்க வேணும் காப்பி. ஒருத்தர் போடும்போது நானே காப்பி போடணும்ல. ஒருத்தர் காப்பி போடும்போது நானே போடணும்ல. ஒருத்தர் காப்பி போடும்போது எனக்கு மட்டும் எப்படி இல்லன்னு சொல்லலாம். எப்படி இல்லன்னு சொல்லலாம். அவங்க காப்பி போட்டா எடுக்க காப்பி போடணும். ஒருத்தர் காப்பி போட்டா எடுக்க காப்பி போடணும். நான் அவங்க கிட்ட தான் கேக்குறேன். ஒருத்தர் போட்டா எடுக்க போடணும். நீ அவங்களுக்கு தான் கேக்குறேன். கேளு. எனக்கு போட இல்ல. நான் வந்து உள்ள வந்து போடுறேன். அதெல்லாம் நீங்க படிக்கோங்க. எல்லாருக்கும் வருது பால். எல்லாருக்கும் வருது காப்பி தூள். எல்லாருக்கும் வருது கிராசரி. ஓகே. ஒரு ஆளுக்கு மட்டும் போடல. போட்டா எல்லாருக்கும் போடு. கேட்டு பண்ணனும். நானும் கேட்டுட்டேடா இருக்கேன். ஆமா. இல்லனா யாருக்கு போறாத? எனக்கு தலைவலிக்குது. கத்திட்டேடா இருக்காரு. நான் சும்மா எனக்கு தலைவலிக்குது சார். நான் காப்பி கேட்டேன் சார். அப்ப இவர் மட்டும் கத்த. எனக்கு தலைவலிக்குது சார். 3 வேளை காப்பி இருக்கு சார். நீ போட தொட்டு தான் கேட்டேன். நான் கேட்டேன். அவர் இல்ல. நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல இல்ல ஓகே. நான் வந்து நீ போட சொல்லல. நீங்க போட தொட்டு தான் வந்து கேட்டேன். சொல்லல. நீங்க போட தொட்டு தான் வந்து கேட்டேன். சொல்லல. நீங்க பாலை போட தொட்டு தான் வந்து கேட்டேன். நீங்க போட மாட்டேன்னு சொல்லல. நான் ஊத்தல இந்த பாலை. நீங்க தெரியாம வந்து சொல்றேன். யாருக்கு போறீங்க? போடுவேன்னு சொல்றேன். நான் கேட்டு தான் போடுவேன்னு சொல்றேன். நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. ஒண்ணு நான் பேசுறேன். நான் பேசுறேன். நீங்க ஒண்ணு நான் பேசுறேன். நான் நார்மலா பேசுறேன். நான் நார்மலா தான் இல்ல நீங்க கத்துறீங்க. ஏங்க உங்க வாய்ஸ் கத்துறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் கத்துறீங்க. அது நான் கத்துறேன். நான் என்ன கத்துறேன்? இது கத்துறது இல்லையா? நீங்க பேசுறது அவ்வளவு சவுண்டா இருக்குங்க. கத்துறது தான் நான் கத்துறேன். நீ கத்துறா தான் நான் கத்துறேன். நான் தலையா பேசிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லுங்க. நான் கத்தல் வாங்குறதுக்கு நான் வந்து வீட்டுக்கு நான் கத்தல் தலையா என்கிட்ட பேசுங்க. நான் தலையா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இந்த பால் எல்லாருக்கும் டீ போடுங்க. இதை எடுத்து கீழே வைங்க. இது எமர்ஜென்சிக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு நான் காஃபி போடுறேன். எல்லாருக்கும் அதுலயே போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதை எடுத்து கீழே வைங்க. பக்கத்துல நீங்க தப்பா புடிச்சீங்க. எப்ப பாரு சுடு சுட நீங்க பிடிக்கிறீங்க. ஒரு துணிக்கு இத துணி வச்சு பிடிக்க வேண்டியதானே? மத்தியானம் கூட